இவரை பத்தி கூட இந்த உலகம் தெரிஞ்சுக்கலன்னா என்ன விஷயம்னா தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. சார் போயிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட மீட் பண்ணி அவங்களோட கதையை கேட்டு பாடி லாங்குவேஜ்ல இருந்து பார்த்து வச்சிருக்காரு மேடி சார். சோ அது என்கிட்ட சொல்லுவாரு, கிருஷ்ணா நீ பாரு, நான் ஒண்ணு பண்றேன், நீ பாரு, அது மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாருமே அவர் சாக்லேட் பாயா பார்த்திருக்காங்க. லைக் as actors when we work, அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் சீரியஸான கேரக்டர் பண்ணவங்க ஹியூமர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஹியூமர் பண்ணிட்டு இப்ப சீரியஸ் பக்கம் வந்திருக்கீங்க, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஹியூமருமே சீரியஸா தான் பண்ணிட்டு ஜெயராம் சார் வந்து பயங்கர ஃபன் லவிங் பர்சன். ஆக்ஷன்ட்டா அந்த ரோல்ல இருப்பாரே தவிர கட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான பர்சன். சூதுகம்ல வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸாக தான் பண்ணேன். காமெடி சூப்பர் அப்படின்னோடனே ஓகே. நான் வந்து ஐ எம் ஃப்ரம் மாதவன் ஸ்கூல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நான் டைரக்டர் அசிஸ்டண்டாக உள்ளே போகும்போது நான் சார்ட்ட சொன்னேன், சார் எனக்கு டெக்னிக்கலாக ஒன்றுமே தெரியாது. அலைபாயுதேன் போது காலேஜ் அலைபாயுதை பார்த்து லவ் பண்ணணும்னு தோணும். அந்த அளவுக்கு உள்ள 92 ஆண்டு நம்பிக்கை எஸ்விஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்விஎஸ். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். சோ ஹாப்பி எல்லாரையும் மீட் பண்ணி ஜேடி நாயுடுவோட பயோபிக் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் என்னன்னா உங்க எல்லாருக்குமே அதாவது உங்களை பத்தி எங்க எல்லாருக்குமே வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல உங்களை நாங்க பார்த்திருந்தாலும் ஆஸ் அன் ஆக்டரா, அதுக்கப்புறம் மீடியாக்குள்ளெல்லாம் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க ஒரு பெரிய ஆட் ஃபிலிம் மேக்கர். ஸோ அதில் பிஸியாக இருந்தனால தான் படங்களில் நடிக்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மாடர்ன் லவ் பண்ணது, அப்புறம் ஓஹோ எந்தன் பேபி பண்ணது, இதெல்லாம் வந்து ஆஸ் அ பர்சனாக நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருந்தீங்களோ அந்த மாதிரியான படங்களாக தான் அது ரெண்டு இருந்துச்சு. பட் இந்த ஜிடி நாயுடுவோட படம் கதை வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ட்ராவல்ல இருந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா இருந்தது. எப்படி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க, இல்லை இந்த கதை எப்படி உங்க தேடி வந்தது? இல்லை ஆக்சுவலாக இதுதான் என் முதல் படமாக இருக்க வேண்டியது. அப்படியா சார்? ஆமா, நான் வந்து கோவிட் டைம்ல இந்த படம் உட்காந்து எழுதினேன். ஓகே. ஸோ எனக்கு ஸ்கூல்லயே நான் அவரை பத்தி படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு புக் ஃபேர்ல வந்து ஒரு புக்கு படிச்சு ஐ காட் வெரி இன்ஸ்பயர்ட். ஸோ அதனால கோவிட் டைம்ல அவரை பத்தி இந்த கதை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு போய் அப்ரோச் பண்ணி மேடி சாருக்கு அப்ரோச் பண்ணி இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேடி சாருக்கும் நிறைய ஹிந்தி ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. எனக்கு மாடர்ன் லவ் பண்றதுக்கும் இது பண்றதுக்கும் ஓஹோ எந்தன் பேபி பண்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் மேடி சார் கிட்ட சொன்னேன். அப்புறம் அவர் பிளஸ் பண்ணி அனுப்பிச்சார், நீ போய் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு. வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு டூ தட். அதுக்கப்புறம் இது 3வது படமா அமைஞ்சிருச்சு. பட் இந்த ப்ராசஸ் எவ்வளோ பேரோட லைஃப் ஹிஸ்டரி நம்ம படங்களா பார்த்துருப்போம். பட் இப்படி ஒருத்தரை நம்ம ஊர்லக்காரரை நம்ம படமா எடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல. நம்ம படிக்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்குன்றதை தாண்டி ஃபிலிம் ஆக்கும்போதும் நம்ம நிறைய ஃபிக்ஷனும் அதில் சேர்க்கிற மாதிரியான சூழல் ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்றேன். ஸோ அது எப்படி சார் அடாப்ட் பண்ணீங்க? நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்த பண்றதே கஷ்டமா இருக்கு, அதுவும் அதை ஒழுங்கா பண்றது இன்னும் பெரிய கஷ்டமா இருக்கு. அது நம்ம அதுக்கே இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பேசுறோம். 81 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஆள் வந்து பல விஷயங்கள்ல வந்து பிஹெச்டி லெவலுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஆண்டர்பிரினர் பிஸ்னஸ் மேனாக இருந்ததும் சரி, ஒரு 3வது மட்டுமே படித்தவர் வந்து இந்தியாவோட முதல் பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சதும் சரி, இந்தியாவோட முதல் இண்டிஜினியஸ் எலக்ட்ரிக் மோட்டர் தயாரிச்சதாக இருந்தும் சரி, அதுக்கப்புறம் பணக்காரங்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய லக்ஸுரி வந்து பஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு பஸ் பிரயாணமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு காராக இருக்கட்டும், ஒரு ஆட்டோமொபைல் விஷயமா இருக்கட்டும், இல்லை ரேசராக இருக்கட்டும், ஏழைகளுக்கும் கிடைக்கணும்ன்ட்டு ரொம்ப மலிவு விலையில தயாரிச்சதாகவும் சரி, இவ்வளோ விஷயம். அது மட்டும் இல்லை, சித்தா மெடிசன், அக்ரிகல்ச்சர், எல்லாத்துலேயுமே அவரு அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா இவ்வளோ விஷயத்த ஒரு ஆள் பண்ண முடியுமா, அதுவும் அவர் வாழ்ந்த அந்த டைமுக்குள்ள பண்ண முடியுமான்றது வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பயர் ஆயிடுச்சு சார். அப்புறம் இவரை பத்தி கூட இந்த உலகம் தெரிஞ்சுக்கலன்னா என்ன விஷயம்னா தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு நினைச்சு பயங்கர ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பர், நைஸ் சார். ஸோ அடுத்தடுத்து நம்ம கேட்குறேன், உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. துஷாரா அவர்களே, நீங்க எவ்வளோ எக்ஸைட்டட் இந்த படத்துக்கு? ஒரு பயோபிக்ல உங்களை காஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது, அவர் அப்ரோச் பண்ணும்போது, கிருஷ்ணா சார் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஓடிச்சு? நான் வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர். ஸோ நான் நினச்சி பார்க்கல, ஜிடி நாயுடு மியூசியம்க்கு ஃபீல்ட் ட்ரிப்ஸ் போன டைம் போய் இப்போ அதில் வந்து அவரோட ஒய்ஃப் கேரக்டர் நான் பண்ணுவேன் அப்படின்னு லைஃப் ஹெஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள் தான் சொல்லுவேன். அண்ட் வென் கிருஷ்ணா சார் எங்கள் கிட்ட கதை சொல்லும்போது கூட எனக்கு தெரிஞ்சிச்சு, இவர் வந்து ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு ஒரு புக்கு படித்து அவர் கெயின் பண்ண நாலேஜோட
அவரே வந்து நிறைய இன்னும் ரிசர்ச் பண்ணி ஹி ஹேஸ் ஸ்டஃப். அப்படி இருக்கும்போது அந்த கதையில நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது, ஜிடி நாயுடு சார் பத்தி ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இனிஷியலாகவே நான் மைண்டில் இருந்தேன். அப்புறம் டேட்ஸ் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஐ காட் ஆன் போர்ட். ஸோ சில விஷயம்லாம் இட் இஸ் மென்ட் டு பி இல்லை. அப்போ ரங்கநாயகி இஸ் மென்ட் டு பி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ பெர்ஃபார்ம் ரங்கநாயகி. சூப்பர். ஸோ இது ஒரு லைஃப் பயோபிக் அப்படிங்கும்போது இப்போ ஜிடி நாயுடு அவருடைய ஒய்ஃபா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து அவரும் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாரு. ரங்கநாயகி வந்து இப்படிப்பட்டவங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு அமைச்சிருப்பாங்க, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சாரும் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஒரு பர்சனல் டெஸ்ட்டில் அவங்கள பற்றி கூகுள் பண்ணி தேடி இருப்பீங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் நிறைய விஷயம் அவங்கள பற்றி இல்லை. ஸோ எனக்கு வந்து சார் கொடுத்தாரு, ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு என்னால் எவ்வளோ விஷயம் அது அவர் எப்படி அது எழுதினாருன்னே எனக்கே இன்னும் புரியல. ஏன்னா இப்போ ஜிடி நாயுடு சார் அவரோட இன்வென்ஷன்ஸ் இருக்கு, இனோவேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனா ரங்கநாயகி அவங்களோட கேரக்டருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த போட்டோவை தாண்டி எந்த எவிடன்ஸும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவங்க சார் போயிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட மீட் பண்ணி அவங்களோட கதையை கேட்டு அவங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லோட இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நடந்த ஃபேக்ட்ஸ், அதை வச்சுதான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னதை வச்சுதான் அந்த கேரக்டரே ஷேப் ஆயிருக்கு. அப்படின்னும் போது இவர் பிளைண்டா ஒரு கன்வெக்ஷன்ல என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் எழுதின புக்கை பார்த்து நானும் அப்படியே எழுதி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ நல்லா காப்பி பண்ணிட்டேன். சூப்பர். ஏன்னா இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இப்போ அவங்கள பத்தி நமக்கு இல்லைன்னு நமக்கு இதுவா எவிடன்ஸா இல்லைன்ற தாண்டி இப்போ இதுக்கப்புறம் ரங்கநாயகன்ற நபர் யார் அப்படின்னா உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்க போறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த சந்ததியினர் வந்து நீங்க தான் ப்ரூஃபா இருக்க போறீங்க. ஸோ அப்போ இது ஒரு லைஃப் லாங் பதிவா இருக்குன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம், அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அது பண்ணக்கூடாது. நம்ம வந்து கரெக்டா இது வந்து ரெஸ்பான்சிபிளா நம்ம போய் சேர்க்கிற ஒரு கதை. அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் அதுல என்ன பண்ணுச்சு, அவர் ஒரு பெரிய லெஜெண்ட்னு எல்லாருக்குமே தெரியும், அவரோட இனோவேஷன்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அப்படின்ற போது அவரோட ஒரு ஹியூமன் சைடு, அவரோட ஒரு ஃபேமிலி சைடு, அவரோட இமோஷன்ஸ், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, எனக்கும் மாதவன் சாருக்கும் அந்த படத்துல ஒரு சீன் இருக்கு. அது எப்படி இந்த மனுஷன் இப்படி யோசிச்சிருப்பாரு, அந்த டைம்ல எல்லாத்தையும் இழந்து நிக்கிற மனுஷன் எப்படி இப்படி யோசிக்க முடியும் அப்படின்ற, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. ஸோ எப்படி சொல்றது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஃபேக்டர் வந்து ஐ திங்க் இட் கம்ஸ் வித் ஒரு நாலேஜ் அபவுட் நோயிங் த கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த நிறைய நாள் வந்து விமன் சென்ட்ரிக் படங்களே நான் எடுக்காம இருந்ததுக்கே ரீசன் அதுதான். எனக்கு பயம், நான் இன்னும் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இல்லை, அப்படி வந்து எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஆனா அதை மீறி நம்ம மேல ஒருத்தவங்க கான்ஃபிடன்ஸ் வச்சு இது பண்ணலாம், நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ஓகே, கோயம்புத்தூர் இது நம்மளை விட்டா யார் இன்னும் நல்லா சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. அந்த வகையில கிருஷ்ணா சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் த பிரெயின், அந்த மோட்டர் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு. ஸோ எல்லாமே அவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நைஸ், சூப்பர். மேடி சார் பற்றி ஒரு தனி செக்மெண்ட்டாகவே நம்ம 4 பேர்ட்டையும் பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முரளி ப்ரோ, நான் இந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. அதை விட இன்னொரு முக்கியமான ரோல் இந்த படத்தோட இபியும் நீங்கள் தான். இந்த 2 ரோலை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றது வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அஸ்வின்ஸ் பற்றி பேசலாம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் ஈபியா தான் உள்ள வந்தேன். ஓகே. ஏன்னா நான் ராக்கெட்ரிலையும் நான் ராக்கெட்ரியில் வந்து மாதவன் சாருக்கு அங்கே ஆக்டராக உள்ள போனேன். ஓகே. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து மாதவன் சாருக்கு வந்து டைரக்டர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் தேவைப்பட்டது. அப்போ எனக்கு அந்த ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அங்கே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தப்புறம் அது நான் நல்லபடியாக வாட் எவர் என்னால் பெஸ்ட் முடிஞ்சதோ பண்ணேன். அது பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்தில் ஒரு 1 அடிஷ்னல் ஸ்டெப்பாக எனக்கு மேலே கொடுத்து இந்த ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ நான் உள்ளே வரும்போது இப்போ தான் உள்ளே வந்தேன். பட் எனக்கு ஆக்டிங் தான் மெயின். அப்போது ஒரு ரோல் இருக்குது, சின்ன ரோல். ஏன்னா நீ அந்த ரோல் பண்ணால் இபி வந்து பாதிக்காமல் உன்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு கிருஷ்ணா சார் வந்து எழுதியிருந்தார். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீன் பிளே திருப்பி ரீவிசிட் பண்ணும்போது மாதவன் சாரோட ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் தேவைப்பட்டது ஸ்கிரிப்டில். அப்போ எந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாகும்னா ஜஸ்டிஃபை ஆகிறது வந்து இந்த கேரக்டர் தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அதை அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் வந்துடுது. ஸோ தேர்ஃபோர் ரோல் ப்ரிசைட்ஸ் அது. பட் எனக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா ஆஸ் அன் இபி நான் வந்து ஸ்டோரியை வந்து எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மாதவன் சார்லேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி கேரக்டருக்கு நரேட் பண்ணும்போது நான் உட்காந்துருக்கேன். ஸோ இவருக்கு மாதவன் சாருக்கு, சத்யராஜ் சாருக்கு, ஜெயராம் சாருக்கு எல்லாரோட கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கதையை கேட்டிருக்கேன்.
எல்லா டிபார்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கதையை கேட்டிருக்கேன். ஸோ சப்கான்ஷியஸாக என் ப்ரிப்பரேஷன் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டயலாக் மாத்திரம் தான் எனக்கு லைக் மனப்படம் லைக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. பட் ஸ்க்ரீனில் அந்த சீனில் என்ன நடக்கும் எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் எனக்கு கொடுத்துட்டாரு அவர். இபிக்கான ப்ரிப்பரேஷன் வந்து டீம் எஃபர்ட் தான். இபிஸ் வந்து ஆஸ் குட் ஆஸ் இஸ் டீம். ஸோ அதனால முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணதுனால இட் ஃபேர்லி பிகேம் ஈஸி எனக்கு அந்த இடத்துல வந்து போய் நடிக்கிறதுக்கு. சூப்பர். ஸோ அஸ்வின்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த படம் தானா? அஸ்வின்ஸ்க்கு அப்புறம் நான் இதான் பண்ணேன். நான் அப்போ அஸ்வின்ஸ் முடிக்கிற டைம்ல தான் இது ஆரம்பிச்சது. ஓகே. இங்க அஸ்வின்ஸ்லயுமே நான் ஃபர்ஸ்ட் எடியா இருந்தேன். அங்கேயும் 2 வேலை. அங்கேயும் 2 வேலை இருந்தது. ஸோ அங்கே எனக்கு அந்த பீங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா வைல் அடுத்த ஷாட் என்ன பண்ணுங்கிறது ஒரு அங்கே சின்ன டீம் வேறு. ஸோ எல்லாமே நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த ஒரு குட்டி கான்ஃபிடன்ஸ் அங்கே வந்ததுனால ஓகே இது ட்ரை பண்ண மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஐ காட் இட் ஃப்ரம். சூப்பர். ஒரு மல்டி டாஸ்கர் தான் ப்ரோ நீங்க. சூப்பர். ஓகே. கருணாகரன் சார், உங்களை நாங்கள் வந்து பல படங்களில் உங்களோட ஹியூமர்லாம் பார்த்து இன்னும் ரிப்பீட் மோடில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையில் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப சீரியஸான ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு சீரியஸான கேரக்டர் பண்ணவங்க ஹியூமர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹியூமர் பண்ணிட்டு இப்போ சீரியஸ் பக்கம் வந்திருக்கீங்க. அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஹியூமருமே சீரியஸாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக கிருஷ்ணா சார் வந்து கதை சொன்னோன்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இவ்வளோ ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ரோல். அப்படியே பார்த்துட்டு கன்ஃபார்மாக பண்ண முடியுமாங்கிற ஒரு சேலஞ்சில் தான் ஆரம்பித்தேன். பட் அவரோட என்டையர் டீம் சப்போர்ட்டட் மீ. அவரோட டைரக்ஷன் டீம், மானசா, செரில், அவர், கிருஷ்ணா சார், அதுக்கப்புறம் நான் சூரின்னு ஒருத்தர், ஒரு கன்சல்டன்ட், அவர் ஆக்டிங் ட்ரெயினர் கம் கன்சல்டன்ட். நான் ப்ரீஃபாக ரோலை சொல்லிவிட்டு என் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அவர் ரொம்ப ஒரு ஒன்லைனாக சொன்னார், இப்படி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, இவங்க தான் உன்னோட பாஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, நீ வேறு யாருக்குமே யூஆர் நாட் ரிப்போர்ட்டிங், யூ பி லாயல் டு ஒன் பர்சன், அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. பிரிட்டிஷ் டைமில் நடக்கிற ஒரு கதை, ஓகே அப்படின்ட்டு அந்த ஒரு ஹிண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் செட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரீ ப்ரொடக்ஷன். ஐ திங்க் தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் அண்ட் மணி, ஆல் எல்லாமே இருந்தது. ஸோ நம்மளோட லுக் வைஸ் வரைக்கும் எல்லாமே ஷூட்டிங் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டாங்க. அதை பார்த்தோன்னே அப்புறம் அந்த கேரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் டே முடியும் போது கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ ஓகே, நல்லா வருது இந்த படம். சூப்பர் சார். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நிறைய உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, நான் ஆக்சுவலாக சூதுகம்ல வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸாக தான் பண்ணேன். சூதுகம்ல உங்க காமெடி சூப்பர் அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டு அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு லைஃப். ஸோ சூதுகம்ல என் ரோல் சீரியஸான ரோல் தான். லாஸ்ட் மினிட்ல வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹீரோ பண்ணலான்னு சொல்லிட்டார் ப்ரொடியூசர். அப்புறமா கார்த்திக் சுப்ராஜ் தான் இல்லை இவர் கரெக்டாக இருக்கும், இவர் பண்ணட்டும் அப்படின்ட்டு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஃபுல் ஹியூமர் பண்ணது ஜெகர்தண்டா, இன்டர்நெட் நாளை, யாம இருக்க பயமே, இங்கெல்லாம் ஃபுல் காமெடி பண்ணேன். சூதுகம்ல சீரியஸா தான் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் நலன் ரொம்ப ஆல்வேஸ் திங்ஸ் உனக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ரோல்ஸ் இல்லைன்னா நெகட்டிவ் ஷேட்லாம் உனக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு. கண்டிப்பா பெரிய ரோல்ஸ் நம்பி ஐ திங்க் டைரக்டர்ஸ் வில் அப்ரோச் அகெயின். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்லணும், கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், நைஸ். மேடி சார் வந்து இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ராக்கெட்ரியில வந்து அவர் ஆஸ் அ டைரக்டராகவும் ஆஸ் அ ஆர்டிஸ்டாகவும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டார், நேஷனல் அவார்டே வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு துரந்தரெல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக மேடி சாரை நம்ம எப்படிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இது முடியலாம் இல்லாமல் ஒரு பால் ஹெட்டில் அவர் அந்த ஸ்பேஸ் சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் அந்த படத்தில், பட் அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும் கதைப்படி பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் பயோபிக்கா, மேடினாலே பயோபிக் தானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அடுத்து என்ன பண்ண போறாருன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆடியன்ஸ்க்கு. அப்படி இருக்கும்போது மேடி சாருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். அது நீங்க மேடி சார்ட்ட ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போகும்போது சார் எவ்வளவு எக்ஸைட் ஆனாரு? அவர் எக்ஸைட் ஆகிறது வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் பயந்தேன், 2 விஷயத்துக்கு பயந்தேன். ஒன்று வந்துட்டு இதே தான், இப்போதான் பயோபிக் பண்ணி முடிச்சாரு, திருப்பி போய் இப்போ ஒரு பயோபிக்கே சொன்னா ஒத்துப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் ஒன்று இருந்தது. இன்னொன்று என்னன்னா, இப்போ ஜிடி நாயுடு அண்ட் மாதவன் சார் வந்து லுக் வைஸ் அவர் ரொம்ப ஒல்லியா அந்த மாதிரி இருப்பாரு. எப்படி இந்த கேரக்டர் அவர் ஓகே சொன்னாலும் ஹவு வில் பிரிங் இட் ஆன் ஸ்க்ரீன் சொல்லிட்டு எனக்கு ஒரு அது சின்ன பயம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஓகே சொல்லணும், அதுதான் பெரிய பயமா இருந்துச்சு. ஸோ அங்க உள்ள போயிட்டு நான் லீலா பேலஸ்லாம் கதை சொல்றேன் மேடி சாருக்கு. அரவிந்த் சார் கூட வந்தார், எங்க கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் டிஓபி. உள்ள வந்து நான் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கதை கேட்டு அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தார். எனக்கு வந்து என்னது இது ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் டோர் பக்கத்தில் நான் கிளம்புறோம், அப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. போகும்போது குட் ஜாப் அப்படி சொல்லிட்டு அப்படி தட்டினாரு. அப்போதான் எனக்கு தெரியும் எங்கேயோ ஒரு இடத்துல பாசிட்டிவ் சைன் வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு
ஆடியோ புக் ஒன்று பண்ணேன். படம் ஃபுல்லாக வந்து 2 hour 40 minutes ஓடுற மாதிரி ஒரு ஆடியோ புக்கு, எல்லா டைலாக்ஸும் பேசி டிஸ்கிரிப்ஷன் பண்ணி மியூசிக் போட்டு ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நீங்கள் பார்த்தா படம் ஓடுற மாதிரியே இருக்கும், பட் இட்ஸ் an ஆடியோ. ஓகே, பாட்காஸ்ட் மாதிரி. அதை வந்து ஐ சென்ட் இட் டு ஹிம். அதில் ஹி செட் என்னால் படம் ஃபுல்லாக பார்க்க முடியுது, ஐம் வெரி ஹாப்பி. இதில் வந்து அவரே டைரக்டர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருக்கிறதுனால எங்கே இங்கே தொய்யுது எங்கே நிற்குதுன்னு என்னால் பார்க்க முடியுது. இதில் கரெக்ஷன் கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம் கிருஷ்ணா, யூ ஹவ் கிவன் அ ஃபுல் பிக்சர்னு சொல்லிட்டார். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் சுதர்ஷன், அவர் ஃபுல் படத்தையும் நரேட் பண்ணுவார். என்னால் வந்து ஒரு தடவையும் மேடி சார் வந்து நான் சொல்ல போகும்போது நான் சொல்றேன் அப்படின்னு அவ்வளோ ஆர்வத்தை நான் வந்து உண்மையிலே நான் எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன் கூட இல்லை, எந்த ஹீரோ கிட்ட நான் அந்த லெவலுக்கு ஆர்வம் பார்த்தது கிடையாது. ஆர்வம் மட்டும் இல்லை, எல்லா டைலாக்ஸும் எல்லா சீன்ஸும் எல்லா சினாரியும் ஒருத்தருக்கு ஞாபகம் இருக்குன்னா, அவர் வந்து ப்ரொடியூசரா மட்டும் ஜஸ்டிஸ் பண்ணல, ஒரு லீட் ஆக்டராகவும் ஹீ நோஸ் what the script is. He knows every bit of the script. அவ்வளோ டெடிகேட்டட் ஆக்டர் கிடைக்கிறது எனக்கு கொடுத்து வச்ச விஷயம். நைஸ் சார். ஸோ ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் அவரோட எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் புரியுது. பட் நீங்கள் நம்ம சோஷியல் மீடியாவில் இதில் விக்கியில் பார்க்கும்போது சரி, ஸ்க்ரீன் பிளேயில் உங்கள் பேரோட சேர்ந்து சார் பேரும் இருக்குது. ரைட்டரா, ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா மேடி சார் எப்படி? அதான் நான் சொல்கிறேனே, அவரோட விஸ்டம் எப்படி வரும்னு சொன்னால், எந்த இடத்துல இப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்பவுமே ஒர்க் ஆகுது கிருஷ்ணான்னு சொல்லிடுவாரு, இது சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஜிடி நாயுடு புக்ஸ் எவ்வளோ படிச்சிருக்கோம், ஃபேமிலி கூட பேசியிருக்கோம், அவங்க கொடுத்த இன்புட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மியூசியம்ல பார்த்தா அங்கே நம்ம கலெக்ட் பண்ற விஷயங்கள், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட்ஸ்லாம் விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பயத்துல எல்லா ஈவெண்ட்ஸையும் போட்டு பேக் பண்ணி வச்சிருந்தேன் நான். அப்போ மேடி சார் சொன்னாரு, கதையோட ஓட்டம் ஒன்று இருக்கு, நீ எழுதின ஈவெண்ட்ஸ் ஒன்று இருக்கு, இதுலேருந்து எதெல்லாம் கதையோட ஓட்டத்துக்கு கரெக்டா இருக்கும்னு நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து அந்த பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்கல்ல, மேலேந்து பார்த்தா தவறுகள் தெரியும்னு சொல்லி. நானும் எனக்கும் என்னதான் நான் எழுதினாலும் ஐம் நியூ டு த ப்ரொஃபஷன். அந்த மாதிரி ஒரு விஸ்டம் அவர் எடுத்துட்டு வந்தார் மேடி சார். அது வந்து இட் வாஸ் அ ஸ்ட்ரென்த் டு த ஸ்க்ரீன் பிளே. மேடி சார் வந்து இதெல்லாம் கதைக்கு வேணும், இதெல்லாம் கதைக்கு தேவையில்லை, நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அது நான் நிறைய கத்துக்கிட்டேன் மேடி சார் கிட்ட இருந்து. கதையோட ஓட்டத்துக்கு தான் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இது வேணுமேன்னு நீ உள்ள வைக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. தட்ஸ் வாட் ஐ வாண்டட். அவரோட அவ்வளோ சீனியர் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அவரு தான் ஈஸியா வரும், எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணிச்சு. நைஸ் சார், நைஸ். ஏன்னா லுக்ஸ் பத்தி நீங்க பேசியிருந்தீங்க, ஜிடி நாயுடு வந்து ஒல்லியா இருப்பாரு, மேடி சார் எப்படி அப்படின்றத நீங்க சொன்னீங்க. ஸோ அதை எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? ஏன்னா இப்போ நம்ம ட்ரைலர் பார்க்கும்போதே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் லுக்ஸை வந்து மேடி சார் நம்ம பார்க்க முடியுது. திடீர்னு ரொம்ப ஏஜ்டு கெட்டப்ல இருக்காரு, திடீர்னு கொஞ்சம் ஸ்டவுட்டா இருக்காரு, திடீர்னு இப்போ இந்த இதில் இருக்கிற மாதிரி பயங்கர ஸ்டைலிஷா இருக்காரு. ஸோ ஜிடி நாயுடு எப்படி இருப்பாருன்றது நமக்கு ஆன்லைனில் இருக்க ஃபோட்டோஸ் தான் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். மேடி சார் அதை கன்வின்சிங்காக எடுத்துகிட்டு வந்ததை பற்றி பேசலாம் நீங்கள் லுக்ஸில். ஸோ என்ன விஷயம்னா, பர்சனாலிட்டி வைஸ் ஜிடி நாயுடும் மேடி சாரும் பயங்கர ஒரு க்ளோஸாக இருந்தது. ஏன்னா 2 பேருக்கும் ஆட்டோமோட்டிவ் பிடிக்கும். ஸோ பர்சனாலிட்டி வைஸ் மேட்ச் ஆயிடுச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு ஜிடி நாயுடுவோட பல வீடியோஸ் மேடி சார் பார்த்துருக்காங்க. நம்ம அதாவது இந்த சென்ஸ் பழைய காலத்து அந்த சார்லி சாப்ளின் மாதிரி 16mm இருக்கும், அது வந்து அது அண்ட் ஸ்பீடாக வேற ஓடும், அந்த 12 frames எடுத்திருப்பாங்க, அந்த வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது. பட் அவர் மேடி சார் என்கிட்ட சொல்லுவாரு, நான் வந்து ஜிடி நாயுடு திரும்பும்போது நம்ம டக்கு தலையை திருப்போம்ல, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உடம்பை திருப்பக்கூடிய ஒரு கேரக்டர், பாடி லாங்குவேஜ்ல இருந்து பார்த்து வச்சிருக்காரு மேடி சார். ஸோ அது என்கிட்ட சொல்லுவாரு, கிருஷ்ணா நீ பாரு, நான் ஒன்று பண்றேன், நீ பாரு, அது மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் தனியா கூப்பிட்டு ஜிடி நாயுடு என்ன பண்ணுவாங்க, இந்த ஹாஃப் ஸ்லாக் இங்க உள்ளேந்து ஃபுல் ஸ்லாக் வரா மாதிரி, இப்போ இந்த ஜிம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள பிளாக் கலர்ல பாடி ஃபிட் போட்டு மேல டிஷர்ட் போட்டுப்போம்ல, அது மாதிரி ஒண்ணு பண்றாரு ஜிடி நாயுடு. அது எந்த சட்டைக்கும் பண்ணல, மேடி சார் ஸ்பாட் பண்ணார். அதை பண்ணிட்டு இது எனக்கு அறுத்து இங்க மேல இப்படி பண்ணி இது பண்ணி கொடுங்கன்னு கேட்டு, வாட் எவர் ஜிடி நாயுடு வாஸ் வேரிங், ஹவு ஹி வாஸ் வாக்கிங், எல்லாமே மேடி சார் பண்ணாரு. ஸோ அதுதான் ஒரு ஆக்டரோட இன்வால்வ்மெண்ட். அது கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உங்க அடுத்த வேலைகளை பார்க்கலாம். அந்த மாதிரி. நைஸ் சார், சூப்பர். நம்ம எக்ஸாம் டைம்ல பேசும்போது ஐம் ராஜீவ் ஃப்ரம் அமெரிக்கான்னு சொல்லி அப்பா சாரை பத்தி பேசணும். அப்ப நீங்க சொன்னீங்க அடுத்து நான் மேடி சாரோட
ஜிடி நாயுடு பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்போ ராஜீவோடும் பண்ணிட்டீங்க, ராஜேஷோடும் நடிச்சிட்டிங்களான்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ இதில் கம்ப்ளீட்டாக ராஜேஷ் பற்றி பேசலாம். மேடி சாரை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு செட்டில்? இல்லை பேரா வேற நடிச்சிருக்கீங்களே? இல்ல எனக்கு அவங்கள எப்படி சொல்றது, காதல் சடுகுடுகுடு, மின்னலே, யூனோ லைக் அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ். லைக் ஆயுத எழுத்துல சண்டை கோழி அந்த பாட்டுல இருந்து லைக் அவரு எல்லா கேரக்டருமாவே ஒரு சாக்லேட் பாயாவே பார்த்துட்டு, இதுல ஜிடி நாயுடு ஒரு பயோபிக், ஆனா இதுல ஃபிலிமியான மூமெண்ட்ஸும் இருக்கு, யூனோ லைக் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் எப்படி ஒரு ஆக்டர் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ இன்வால்வ்டா இருக்காங்க, லைக் எனக்கு இன்புட்ஸ் கொடுப்பாங்க, இது இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி சொல்றது, யூனோ அதெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது வந்து நம்மளுக்கு ஒரு லேர்னிங்கா இருக்கும்ல. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் அதான் சொல்றேன், லைக் யூ நேம் இட் ஹீல் நோ. ஒரு டீயை பத்தி பேசினா அதுல இத்தனை வகை இருக்கு அப்படின்னு பேசுவாரு. ஒரு ஏரோடைனமிக்ஸ்னா அதை பத்தி பேசுவாரு. லைக் ஹீல் நோ எவ்ரிதிங். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். ரொம்ப பேஷனட்டான ஒரு ஆக்டர், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆக்டர். பேங்கிங் பத்தி பேசுவாரு. லைக் அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரின்னு நினைக்கிறேன் நான். லைக் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் எல்லாருமே அவர் சாக்லேட் பாயா பார்த்துருக்காங்க. லைக் ஆஸ் ஆக்டர்ஸ் when we worked, அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் இவ்வளோ நாலேஜபிளா இருக்காரு. அண்ட் அவர் சில் பண்ணும்போது எங்க கூட லைக் we were playing தம்ஷ்ராஜ் அண்ட் சில்லிங் அந்த மாதிரியும் பண்ணுவோம். லைக் அது ஒரு செம ஒரு வைப், யூனோ லைக் இவங்க கூட நம்ம நடிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு வேற ஒரு பர்சனா இருப்பாங்க. ஸோ அது ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி டஸ் இட். ஆனா அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ உங்களுக்கு ராக்கெட்டில் நீங்கள் வரும்போது ஒரு ஜோனில் இருந்திருப்பீங்க, மேடி சாரோட ஒர்க் பண்ணது. பட் இதில் உங்களுக்கு யூஸ்டு டு ஆயிருக்கும். சார் என்ன திங்க் பண்ணுறாருன்றது இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்தும் நீங்கள் பார்த்தனால அவரோட ட்ராவல் பண்ணது எப்படி இருந்தது? நீங்கள் கேரக்டராக விட்டுருங்க, ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ப்ரொடியூசர். தெர் இஸ் நோ சேஞ்ச். அவர் அப்போ எனக்கு எப்படி இருந்தாரோ எனக்கு அவர் தான் குரு, மை மென்டார். ஏன்னா நான் வந்து ஐ எம் ஃப்ரம் மாதவன் ஸ்கூல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நான் டேரக்டர் அசிஸ்டண்ட்டாக உள்ளே போகும்போது நான் சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு டெக்னிக்கலாக உண்மையே தெரியாது. ஆனால் அவர் அப்போ என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணி பீப்புள்கிட்ட எல்லாத்தையும் பேசி என்ன நடக்குதுங்கிறது எனக்கு நீ ரிப்போர்ட் பண்ணால் போதும், டெக்னிக்கலாக நான் உனக்கு கற்றுத்தரேன். அது ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு அதோட எனக்கு என்ன தேவை. ஸோ எப்போதுமே எனக்கு வந்து அவர் ஒரு டீச்சராக தான் நான் பார்ப்பேன். எந்த கேப் கிடைச்சாலுமே சார் இது இப்படி பண்ணால் ஓகேவா, அப்படி பண்ணால் ஓகேவா, என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எல்லாத்துலேயுமே ஐ கீப் ஆஸ்கிங். எல்லாத்தையும் பொறுமையாக பதில் சொல்லுவார். என்ன எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, நீ தப்பு பண்ணு, அது ப்ராப்ளமே இல்லை, ஆனால் அந்த தப்புக்கு பேக் ட்ராக் பண்ணி எனக்கு ஸ்டெப்ஸை சொல்லு. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியும் நீ என்ன டெசிஷன் எடுத்திருக்கேன்னு. ஸோ அந்த ஒரு திங்கிங் மெத்தடாலஜி கொடுக்கும்போது அதுதான் நான் இந்த வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லா வாட்டியுமே ஒரு அதுக்கான என்ன அப்ரோச் அது மைண்டில் இருந்ததுன்னா, ஏன்னா நாளைக்கு ரேண்டமாக பண்ணும்போது தான் திட்டுவாங்க. சார் நான் இதுக்காக தான் அது பண்ணேன்னு சொல்லும்போது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்கிட்ட இருக்கும். அது அவர் தான் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ராக்கெட்ரியில். பட் ஹீஸ் பீன் த சேம் பர்சன். எனக்கு எந்த சேஞ்சுமே இல்லை அவர்கிட்ட இல்லை. சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் அவர் எவ்வளோ படம் பண்ணாலும் உங்களை கூட வச்சுப்பாருன்றதான் நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. மை ப்ரேயர்ஸ் ஃபார் ஷூர். ஓகே, தட்ஸ் a dream for any actor. நைஸ். சார் இப்போ உங்களுக்கான சீக்வன்ஸ் வந்து பெரும்பாலும் ஜெயராம் சாரோட இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஜெயராம் சார் மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது சரி, மேடி சாரோட ஒர்க் பண்ணும்போது சரி, உங்களுக்கு ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல. ஸோ அப்போ உங்களோட படங்கள் பற்றி அவங்க பார்த்துருந்துருப்பாங்க, பேசியிருந்திருப்பாங்க, அது எப்படி இருந்தது? ஜெயராம் சார் வந்து பயங்கர ஃபன் லவ்விங் பர்சன். ஆக்ஷன்ட்டா அந்த ரோலில் இருப்பாரே தவிர கட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான பர்சன். எனக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது சாரோட ஒர்க் பண்ணுறது. அகெயின் மேடி சாரோட ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர காலேஜ்லேருந்து அவரோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்டே எடுக்கலாம். சில பேருக்கு ஒரு 4-5 படம் சொல்லலாம். சாருக்கு வந்து நிறைய படங்கள் இருக்குது. அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னது டும் டும் டும். எனக்கு ஏன்னா நான் நிறைய வாட்டி போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுறது டும் டும் டும். அது ஏன்னு தெரியல, அந்த படம் எப்போ பார்த்தாலும் புதுசாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். காலேஜில் ஆக்சுவலாக ஒரு நாள் எனக்கு அட்டண்டன்ஸ் ரொம்ப ஷார்ட்டேஜ். நான் அதனால் ஒரு அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ்னால் மேக்கப் பண்ணணும்ல, லீவ் போடக்கூடாது. ஒரு நாள் மத்தியானம் கிளாஸ்க்கு போகிறேன், யாருமே இல்லை. நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே காணும். ஒரு 2 பேர் நாங்கள் என்னாச்சு யாருமே காணோம்னா டும் 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 சாங் எடுக்கிறாங்க. இது காலேஜ் நடந்தது, தஞ்சாவூர் பெரிய கோயிலில். ஸோ எல்லாரும் கட்டடிச்சு போயிட்டாங்க. நம்ம போனோம்னா அப்படி இயர் லேக் ஆகிடும், விட்டுறலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளாஸ்லேயே உட்காந்துருந்தேன். அப்புறமா ரன் ஷூட்டிங் வீட்டுக்கிட்ட நடந்தது ஸ்ரீரங்கத்தில், தேடி வீதி தேவதை அந்த பாட்டு. அங்கேயும் பார்க்க முடியல, பயங்கர கூட்டம். எங்க சாங் ஷூட் நடக்குதுன்னே தெரியல. பட் ஃபுல்லாக சித்திர வீதி உத்தர வீதி கோயிலை சுற்றி நடந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஷூட்டில் தான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. கற்றுக்கிறதுக்கு சீனியர்ஸோட நிறைய இருக்குது. ஹவு தே பர்சீவ் த சீன், எவ்வளோ ஈஸியாக கொண்டு போகிறாங்க. கோ ஆர்டிஸ்ட்டு கம்ஃபர்டபுள் ஆக்குறது வந்து எல்லா சீனியர்ஸ்டையும் இருக்குது. ரஜினி சார் சின்ன ஹிண்ட் கொடுப்பாரு, நான் திடீர்னு நீங்கள் அடிப்பேன் ரியாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி சத்யராஜ் சார், ஜெயராம் சார், மேடி சார், இவங்களுக்கு நடுவில் ஒரு சீன் இருந்தது. முரளி இவரும் நாங்கள்லாம் ஒன்றா, அப்படியே எங்கள் 2 பேருக்கும் ஒரே பெஞ்ச் மாதிரி. லைட்டாக பயமாக இருக்குது, ஆமாம் எனக்கும் தான் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஷூட்டிங். இட் வாஸ் ரியலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் செரிஷ்டு மெமரிஸாக இருக்கும் எனக்கு. உங்கள் 4 பேருக்கும் மேடி சார் நடித்த படங்களில் மோஸ்ட் ஃபேவரட் எந்த படம், ஏன் அப்படின்றதோட நம்ம முடிச்சிடலாம். முரளி ப்ரோ வந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு ஆகுது ஒன்று ஃபர்ஸ்ட் எனக்கு படமா அது ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு ரோல் வந்து அவ்வளோ ஏர்லி ஸ்டேஜ்ல அதுக்கு முன்னாடி பண்ண படங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அண்ட் ரெண்டாவது அந்த ரோலோட பேக் ஸ்டோரி எனக்கு அவர் சொன்னார். அந்த ரோல் அவர் எப்படி மெனக்கட்டு அவர் போய் மணி சார் கன்வின்ஸ் பண்ணார், அந்த ரோல் நான் தான் எனக்கு வேணும் அந்த ரோல் அப்படின்னு. ஓகே, அது இன்னுமே இன்ஸ்பைரிங் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ரொமான்டிக் பாய் அடிச்சு பிசிக்லாம் பில்ட் பண்ணி ஒரு ரக்கடான. ஏன்னா மணி சார் நம்பவே இல்லை அவர் இந்த ரோல் வந்து சூட் ஆகாதுன்னு. பட் அவர் போய் ப்ரூவ் பண்ணி போய் நின்று இருக்காரு மணி சார் முன்னாடி. கோயிங் ஆஃப்டர் வாட் ஹி வாண்ட்ஸ் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அதனால ஆயுதத்துக்குமே பிடிச்சி போச்சு எனக்கு. இப்போ ஒரே படமா சொல்ல முடியல, ஃபாஸ்டா சொல்லிடுறேன். சொல்லிருங்க. டும் டும் டும், அலைப்பாயுதே, மின்னலே, 3மே ரொம்ப ஃபேவரட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவரோட பிலிமோகிராஃபில அவ்வளவு நல்ல நல்ல படங்கள் நம்ம எடுக்கலாம். தமிழ் தாண்டி ஹிந்தியில இப்ப நீங்க 3 Idiots மாதிரி எவ்வளவு படங்கள் நம்ம எடுக்கலாம். ரங்தே பசந்தி இதெல்லாம் எடுக்கலாம். பட் இந்த 3 என்னன்னா, நான் திருச்சி அலைபாயுதே போது காலேஜ் அலைபாயுதே பார்த்து லவ் பண்ணணும்னு தோணும். அந்த அளவுக்கு அப்படி வாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன். சென்னை ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா பாக்குற படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் தஞ்சாவூர்ல படிச்சோம், போகணும்டா மெட்ராஸ்க்கு அப்படின்னு அவன் பார்க்க வச்சது. மின்னலே ஆப்வியஸ்லி காலேஜ்னால சின்ன அந்த மேடி, சின்ன அந்த அடிதடி, அதுக்கு நடுவில் லவ். அது டும் 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 எனக்கு எத்தனை வாட்டி போட்டிங்கனாலும் இப்போ டிவியில் டும் டும் ஓடிச்சா உட்காந்துருவேன் நான். அவ்வளோ ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே, ஒரு அழகான கார்த்திக் ராஜா சார் மியூசிக் அண்ட் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். சொல்லுங்க. எனக்கும் நிறைய படம் இருக்கு இந்த மாதிரி. ஆனா எனக்கு பிரியமான தோழி ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது எனக்கு ரொம்ப அழகான ஒரு படமா இருக்கும். ரொம்ப கிளீஷேவா சொன்னோன்னா இப்ப ஜிடி நாயுடு பிடிக்கும். ஏன்னா இல்ல, நான் க்ளோஸ்ல அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே சாக்லேட் பாயா பார்த்துட்டு அவரை இந்த படத்துல நான் அவரோட இன்னொரு வெர்ஷன் பார்த்தம்போது ஐ திங்க் ஐ ரியலி லைக் ஹிம் as an actor. அலைப்பாயுதே, மின்னலே, பட் நீங்க பிரியமான தோழி சொன்னது எனக்கு ரொம்ப யூனிக்கா. ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் கேடிவில ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஆவுன்னா போடுவாங்க. அதனால அதுதான் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதை உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்துல இருந்து தானே வரேன். ஸோ அந்த ஒரு படத்துல தான் வினித் சாரை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கோவம் வரும். ஆமா, இவரு கிரிக்கெட் ஆக வேண்டியது ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த ஒரு படத்துல மட்டும் நமக்கு கோவம் வரும். ஓகே, சூப்பர் சார். உங்களுக்கு சார்? எனக்கு வந்து அன்பே சிவம். சூப்பர். நான் வந்து எதிர்பார்க்கல மேடி சார் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். எதுக்காகலாம் எல்லாத்துக்காகவும் பிடிக்கும். அவரு ப்ரொடியூஸ் பண்ற படமா இருக்கட்டும், அபூர்வ சகோதரர்கள்லாம் யார் பண்ண முடியும் அது. ஆனா நான் அன்பே சிவம் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் பாக்குறேன். நான் மேடி சார் நிறைய நோட்டீஸ் பண்றேன். அவ்வளோ பெரிய கமல் சார் இருக்காங்க, எல்லாரும் பெரிய ஆளுங்க. மேடி சார் நோட்டீஸ் பண்றேன். அந்த கேரக்டர் அந்த இரிட்டேட் ஆயிட்டே இருப்பாரு. எப்படி how can he take an attention? Like இவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்கும்போது கூட how can he take attentionனா அந்த ட்ரூ டு தட் கேரக்டர். அதான் எனக்கு மேடி சார் மேல அப்போலேருந்தே ஒரு இவர் வெறும் சாக்லேட் பாய் கிடையாது, இவருக்கு உள்ள ஏதோ இருக்குன்னு. அப்புறம் ஐ மீன் லைக் அப்புறம் எங்க படம் உண்மையிலேயே சொல்றேன் சார், சும்மா சொல்லக்கூடாது சார், கலகிட்டீங்க சார். நான் அப்பப்போ சொல்லுவேன் மேடி சார் கிட்ட. To add to that, நலதமேந்தி ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஓகே, ஸோ வாழ்த்துக்கள். நீங்க நினைச்சதை விட ஜிடிஎன் வந்து மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆகணும், அதுக்கு விஷ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SBS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.